ரோட்டுக்கடை இட்லி சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்குறேன், அது சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வரமிளகாத்தூள், சாம்பார் தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு, இதை சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து அதை கலக்கிக்காங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.